ஏப்ரல் மாதம் 17ஆம் திகதி புதன்கிழமை. முதல் வாசகம். திருத்துதர் பணிகள் அதிகாரம் 8, இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் மின்னலுக்கு உள்ளாகியது. திருத்துதர்களைத் தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்துக் கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டுக் கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 35 40 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனைக் கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ராமாயணத்தின் ஒட்டுமொத்த கதையானது நாட்டை ஆள வேண்டிய ராமன் காட்டிற்கு சென்றதன் காரணமாக நடந்த நிகழ்வுகளை மையப்படுத்தியது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அங்குதான் சீதை ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வர, அவளை ராவணன் சிறைப்பிடித்து செல்ல, அவளை மீட்டெடுப்பதற்காக ராமன் முயற்சிகள் செய்ய என்று அந்த கதையானது, புராணமானது போய்கொண்டிருக்கிறது. நாட்டை ஆள வேண்டிய ராமன் காட்டிற்கு செல்வதற்கு காரணமாக இருந்தது ராமனுடைய சித்தி கையேயி. அவள்தான் தன் மகன் பரதன் அரசனாக வேண்டும் என்பதற்காக சதி செய்து ராமனை காட்டுக்கு அனுப்பிவிடுகின்றாள். ராமர் காட்டில் வனவாசம் முடிந்து நாட்டுக்கு திரும்பியவுடன் அவர் ஆசீர்வாதம் பெறுவதற்காக தன் தாய் கோசலையினுடைய காலில் விழவில்லை. மாறாக தன்னை காட்டுக்கு அனுப்பிய தன் சித்தி கையேயின் காலில் தான் விழுகின்றார். இதற்கான காரணத்தை அவரே சொல்லுகின்றார். நான் காட்டுக்கு போனதால் தான் வாழ்க்கையை பற்றிய தெளிவான ஞானம் எனக்கு கிடைத்தது. இது போக அப்பா தசரதனின் அன்பு, பரதனின் உயர்ந்த குணம், அனுமானின் பக்தி, சுக்ரீவனின் நட்பு, சீதையின் கற்பு, என் வில்லின் சக்தி, இவை அனைத்தும் எனக்கு தெரிய வந்தன என்று சொல்லுகின்றார். வெளிப்படையாக பார்க்கும்போது துன்பமானதாக, பிரச்சனைக்குரியதாக இருக்கின்ற ஒன்றே எவ்வாறு நம் வாழ்வை வளப்படுத்தக்கூடிய ஒன்றாக, உயர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்க முடியும் என்பதைத்தான் இந்த புராணத்தில் நாம் பார்க்கின்றோம்.
இன்றைய முதல் வாசகம் இத்தகைய செய்தியையே நமக்கு தாங்கி வருகின்றது. முதல் வாசகத்தின் முதல் பகுதி எவ்வாறு எருசலேம் திரு அவையானது இன்னலுக்குள்ளாகியது என்றும், இத்தகைய இன்னல் காரணமாக திருத்தூதர்கள் தவிர மற்றவர்கள் எவ்வாறு யூதேயா மற்றும் சமாரியாவின் நாட்டுப்புறங்களுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கின்றோம். ஆனால் இது துன்பத்தின் ஒரு பகுதி மட்டுமே. இன்னலால் சிதறிச் சென்ற மக்கள், அதாவது தொடக்க கிறிஸ்தவர்கள், தாங்கள் சென்ற இடமெல்லாம், முக்கியமாக நாட்டுப்புறங்களில், இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவித்ததாக லூக்கா எழுதுகின்றார். திருத்தொண்டரான பிலிப்பு எவ்வாறு அரும் செயல்கள் செய்து மக்களை இயேசுவின் பால் வென்றெடுத்தார் என்று வாசிக்கிறோம். நற்செய்தி பணி நடக்கக்கூடாது என்பதற்காக யூத தலைமைச் சங்கத்தார் கிறிஸ்தவ மக்களுக்கு துன்பங்களையும் இன்னல்களையும் தந்தனர். ஆனால் அதே துன்பங்களும் இன்னல்களும் தான் நற்செய்தி பணி இன்னும் மும்முரமாகவும் பறந்து விரிந்த அளவிலும் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தன என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, துன்பங்கள் என்பவை நம் மீது பிறர் வீசும் கற்கள் போன்றவை. இந்த கற்கள் நாம் பாதிக்கப்பட வேண்டும், அழிந்து போக வேண்டும் என்பதற்காக நம் மீது எரியப்படுகின்றன என்று நாம் எண்ணக்கூடும். உண்மைதான். எனினும் நாம் இறைவனின் துணையை நமதாக்குகின்ற மக்களாக இருந்தோம் என்றால், நமக்கு எதிராக எரியப்படும் கற்களை, நாம் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக நம் மீது வீசப்படுகின்ற கற்களை லாபகமாக பிடித்து அவற்றை கீழே போட்டு அவற்றின் மேல் ஏறி நின்று நம் தளத்தையும் தரத்தையும் உயர்த்திக் கொள்வோம். எது நமக்கு எதிராக ஏவப்பட்டதோ அதையே நமக்கு சார்பாக மாற்றிக்கொள்ளும் புத்திசாலித்தனம் இது. இதைத்தான் தொடக்க திரு அவையினர் செய்தனர். இப்படிப்பட்ட புத்திசாலித்தனம் இறைவனின் உடனிருப்பை உணர்வதன் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றே அன்றி நமது சொந்த அறிவினால் நிகழக்கூடிய ஒன்று அல்ல. எனவே வாழ்வில் துன்பங்கள் அதிகம் வருகின்றனவே என்று புலம்புவதை விட, அத்துன்பங்களை நம் சார்பாக பயன்படுத்திக் கொள்ள உதவும் இறைவனை நம் பக்கபலமாக ஆக்கிக்கொள்ள முயற்சிப்போம். ஜெபம். இறைவா, துன்பங்கள் எம்மை வீழ்த்துவதற்காக அல்ல, உயர்த்துவதற்காக கொடுக்கப்படுகின்றன என்பதை நாங்கள் உணர வரம் தாரும். ஆமென். கரை மாறி செல்வதில்லை, ஒளி தேடி சாயும் மலராமல் போவதில்லை. பொருள் தேடி அலையும் நீ என்னவாக போகின்றாய்? பொருள் தேடி அலையும் நீ என்னவாக போகின்றாய்? இறை நானோ தேடி வர எங்கோ நீ செல்கின்றாய்.
நட்பில்லா ஓர் நண்பன் நயவஞ்சம் செய்துவிட குற்றமில்லா பிதா மகன் குறையேற்று நிற்கின்றார். நட்பில்லா ஓர் நண்பன் நயவஞ்சம் செய்துவிட குற்றமில்லா பிதா மகன் குறையேற்று நிற்கின்றார். தந்தையவர் சித்தத்தை தார்மீகமாயேற்று சிலுவையை சுமந்தபடி சிந்திக்க சொன்னாரே. இதயமதை கல்லாக்கி இரக்கத்தை மூடி வைத்த மனமாய் வாழ்வோரை ஆவி என சொல்லுகிறார், ஆவி என சொல்லுகிறார். பாதைகள் மாறினால் பயணங்கள் பாழாகும். சிலுவையை கண்டு கொண்டால் சுமைகள் சுகமாகும். பாதைகள் மாறினால் பயணங்கள் பாழாகும். சிலுவையை கண்டு கொண்டால் சுமைகள் சுகமாகும். படை வீரர் சூழ்ந்துவிட சீடர்கள் ஓடிவிட ஆதரிக்க யாருமின்றி அனாதையாய் நிற்கின்றார். படை வீரர் சூழ்ந்துவிட சீடர்கள் ஓடிவிட ஆதரிக்க யாருமின்றி அனாதையாய் நிற்கின்றார். இரக்கமின்றி இகழ்ந்தோரை வெறுத்து தள்ளிடாமல் அறியாமல் செய்கிறார்கள், மன்னியுங்கள் என்றாரே. உண்மையதை உள்வைத்து உள்ளம் அதில் உயிர் வைத்து வழி சுமந்து வருவோர்கள் வழிகாட்டி அவர்தானே, வழிகாட்டி அவர்தானே. பாதைகள் மாறினால் பயணங்கள் பாழாகும். சிலுவையை கண்டு கொண்டால் சுமைகள் சுகமாகும். பாதைகள் மாறினால் பயணங்கள் பாழாகும். சிலுவையை கண்டு கொண்ட சுமைகள் சுகமாகும். கடல் தேடி ஓடும் நதி கரை மாறி செல்வதில்லை. ஒளி தேடி சாயும் மலர் மலராமல் போவதில்லை. பொருள் தேடி அலையும் நீ என்னவாக போகின்றாய்? பொருள் தேடி அலையும் நீ என்னவாக போகின்றாய்?